இந்த வாரம் என் ஹஸ்பண்டோட பர்த்டே கொண்டாடி இருந்தோம். பார்த்தீங்கன்னா வீட்டில் இருந்த டிஐஒய் ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சு ஒரு பேக்ட்ராப் தான் டிசைன் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் நிறைய பலூன்ஸ் வாங்கியிருந்தோம். அந்த பலூன்ஸையும் வச்சு அழகாக டெக்கரேட் பண்ணியாச்சு. மேலே பார்த்தீங்கன்னா இந்த பண்டி என் பொண்ணு தான் பேப்பர் எல்லாம் ட்ரையாங்குலராக கட் பண்ணி அதில் ஹாப்பி பர்த்டே அப்பா அப்படின்னு எழுதி நூல்லையும் கோத்து கொடுத்துட்டாங்க. நான் மேலே மட்டும் ஹேங் பண்ணி விட்டேன். ரொம்ப நல்லாவே வந்திருந்தது. அதுக்கப்புறம் என் பையனும் ரொம்ப ஹாப்பி. இந்த பலூன் ஊற்றுறது, ப்ரெசன்ட்ஸ்லாம் ரேப் பண்ணுறதுன்னு ரொம்ப ஹாப்பி. ப்ரெசன்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி, அவங்க சைஸ்க்கு ஏற்ற மாதிரி வாங்கணுன்றதுனால அவங்களே கூட்டிகிட்டு போய் வாங்கியாச்சு. சர்ப்ரைஸ்ன்னு ஒன்றும் இல்லை. என்னோட ஹஸ்பண்ட் நான் எதுவும் வாங்கி கொடுத்தாலும் ஹாப்பியாக அக்செப்ட் பண்ணிக்கிறவங்க தான். ஆனாலும் எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கணும்னு தான் அவங்களே கூட்டிகிட்டு போய் வாங்கியாச்சு. ஷூவும் அதுக்கப்புறம் பர்ஃப்யூமும் தான். கேக் பார்த்தீங்கன்னா 40 வயசு ஆயிடுச்சு. இனி சுகர் இல்லாமல் தான் சாப்பிட்ணுன்றதுனால சுகர் ஃப்ரீ கேக் தான் பண்ணியிருந்தேன். இந்த ரெடிமேட் ஃப்ளோர் மிக்ஸில் எக்கு, அப்புறம் ஆயில், அப்புறம் வாட்டர், இது 3 மிக்ஸ் பண்ணி பேக் பண்ணி எடுக்கிற மாதிரி இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா இந்த கேக்குன்னு இல்லை, இந்த மாதிரி 2 லேயர்ஸ் வந்துருந்தது. அது மேலே வந்து ஸ்வீட்னர் தூவி அதுக்கப்புறம் அதை வந்து அப்படியே டெக்கரேட் பண்ணியாச்சு. எங்கள் பசங்களுக்கு குட்டி குட்டி கப் கேக்ஸும் வாங்கி வச்சாச்சு. இப்படி தான் என் ஹஸ்பண்டோட பர்த்டே போச்சு.